வெல்கம் டு ஜெயம் குக்கிங் சேனல். இன்றைக்கி 3 டைப் ஆஃப் பொரியல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் வெங்காயம் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கி பொடியாக கட் பண்ண பீட்ரூட்டை சேர்த்து நல்லா வதக்கணும். அதில் அந்த வதக்கும்போது நல்லா வேகும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்தோம்னா அது அந்த காய்கறிகள் நன்கு வேகிறதுக்கு. அடுத்து உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் துருவி போட்டோம்னா பீட்ரூட் பொரியல் ரெடி. பீட்ரூட் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, ரத்தத்தை நிறையா உற்பத்தி செய்யும். அதனால் பீட்ரூட் அதிகமாக சேர்த்துக்கணும். இது சாம்பார் சாதத்துக்கெலாம் சாப்பிட்லாம். அடுத்து கொத்தவரங்காய் பொரியல். கொத்தவரங்காவும் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இப்போ கொத்தவரங்காயெலாம் கட் பண்ணி வச்சுக்கணும் தனியாக. கடாயில் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சமாக காஞ்ச மிளகா தாளிப்புக்கு சேர்த்துட்டு வெங்காயம் இப்போ பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை அதில் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்து பொடியாக கட் பண்ண கொத்தவரங்காவை அதில் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு டம்ளர். அதுக்கப்புறம் தேங்காய் பூ துருவி போட்டோம்னா கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. இதை நம்ம சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொத்தவரங்காய் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. அதனால் கொத்தவரங்காவை நம்ம வீட்டில் எப்படியும் வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கணும். அடுத்த பொரியல் வாழைப்பூ பொரியல். வாழைப்பூ நல்லா காம்பு அந்த இதை எடுத்துகிட்டு கட் பண்ணி தயிரில் போட்டு வச்சுருக்கணும். வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கடுகு போட்டு கொஞ்சம் கடலப்பருப்பு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போடணும். இதுக்கு காஞ்ச மிளகா போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு வாழைப்பூ மோரில் கட் பண்ணி போட்டிருக்கணும். அதை இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதுக்குமே நம்ம தண்ணி கொஞ்சம் நேரம் ஊற்றி வேக வைக்கணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ துருவி போட்டோம்னா வாழைப்பூ பொரியல் ரெடி. 3 பொரியலுமே ரொம்ப சிம்பிளானது. 3மே உடம்புக்கு சத்து உள்ள பொரியல். பீட்ரூட்டும் சரி, கொத்தவரங்காவும், வாழைப்பூ 3மே நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த பொரியலை நம்ம எடுத்துக்கணும். உடல் ரீதியாக உடம்புக்கு அனைத்து வகை நன்மைகள் இருக்குது இதில். இது போன்ற வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப்